அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எனது பயணங்களின் பாகம் 2 பார்க்கலாம். பயணங்கள் என்பது நமக்கு புதிய விஷயங்களை கற்றுத்தருகின்றன. அதே சமயத்தில் அந்த வழித்தடங்களில் உள்ள மக்களின் கலாச்சாரம், இயல்புகள், பண்பாடு இதையெல்லாம் நாம் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அப்படி நாம் பயணத்தின் போது பார்த்த விஷயங்கள், நம் பதிவேடுகள் விஷயங்கள் தான் அந்த சமுதாயத்தின் வரலாறாக மாறுவதற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. இதோ உதாரணத்துக்கு யுவான் சுவாங், மெகஸ்தனிஸ் இதெல்லாம் பல பயணிகள் இந்தியாவை நோக்கி போட்டு அவள் மென்ஷன் பண்ண குறிப்புகள் தான் நமக்கு இன்றைக்கி வரலாற்றுக்கு சப்போர்ட்டுகளாக இருக்குது. அந்த காலத்து மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கா அப்படின்றது. அதை போன்றுதான் இந்தியாவில் பழம்பெரும் காவியங்கள் உருவாக்கப்பட்டு, அதுவும் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட காவியங்கள்லாம் இத்தகைய பயணத்தோடு தொடர்புடையது. அதை அழகாக அந்த காவியத்தில் சித்தரித்திருப்பார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சிலப்பதிகாரம் எடுத்துக்கொண்டால் அதில் பூம்புகார், கண்ணகி வாழ்ந்த பூம்புகாரிலிருந்து மதுரை நோக்கி அவள் பயணத்தில் எவ்வாறு இருந்தாள் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். பூம்புகாரில் அந்த அழிந்த நகரம் கடலுக்குள்ள இருக்குது. இன்றைக்கும் அந்த அழிந்த நகரத்தை நீங்கள் மீனவர் போனாக்கா கடலில் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 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 சின்ன பாத்திரத்தை கொண்டு அவர்கள் டெக்னிக் வச்சுருக்காங்க. அந்த பாத்திரத்தை கொண்டு அவர்கள் கீழே விட்டு கடலில் கொஞ்சம் ஆழம் சென்ற பிறகு திரும்ப மேலே தூக்கிறார்கள். கடலில் நல்ல தண்ணி கிடைக்குது. இது எப்படி? அப்போது அந்த ஆற்றின் போக்கு கடலுக்கடியில் சென்று கலக்கின்ற இடம், முடிவான இடம் அதுவாக இருக்கிறது. அப்போ அதனால தான் அங்கே நல்ல தண்ணி கடலில் கிடைக்குது. அப்போது ஆறு என்பது கரையோடு முடிவதில்லை. கரையோடு முடிவாக நம்ம ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதையும் கடந்து கடலில் சேர்ந்து அதனுடைய தன்மை சிறு சிறிதாக மாறிதான் கடல் நீரோடு முழு உப்பாக மாறுகிறது. அப்போது இந்த கடல் உள்ள நல்ல தண்ணி கிடைக்குதுனாக்கா அப்போது அத்தகைய இடம் எப்படி இருந்திருக்கும்? அதுதான் வைத்து இங்கு பூம்புகார் என்ற ஒரு நகரம் பழங்காலத்திலிருந்து சாத்திக்குள்ளிருந்து நம்புகிறார்கள் அங்கே இருக்கும் மக்கள். அதன் தொடர்ச்சியாக அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் அந்த பழைய காவேரி பாதை என்று பின்பற்றி கொண்டே போனால், ஆற்றின் போக்கை பின்பற்றி கொண்டே போனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கண்ணகியினுடைய சிலை இருக்கிறது. அதை கொஞ்சம் கடந்து போகின்றால் அப்படியே நீங்கள் மதுரை நோக்கிய பயணத்தில் போகும்போது பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் அழகர் வழியாக கண்ணகி சென்று அடைந்த இடம் மதுரை. அத்தகைய மதுரையில் கண்ணகி போய் தன்னுடைய கணவனுக்கு நேர்ந்த அநீதிகளை பாண்டிய மன்னனிடம் வாதிட்டு அது அவன் தீர்ப்பு தவறு என்று கூறியதால் அதை கேட்டு மாத்திரத்திலே அந்த மன்னனும் அவரோட மனைவியும் இறக்க, இந்த சூழ்நிலையில் தாங்க முடியாமல் அவள் இந்த தீர்ப்பை வழங்கிய இந்த மதுரை தீக்கு இரையாகட்டும் என்று அவருடைய வாக்கு வலிந்து பழித்து மதுரை தீக்கு இரையான என்பது நம்ம சிலப்பதிகாரத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் தீ பிடிச்சிருமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். வார்த்தை மந்திரங்களுக்கு இந்த பஞ்சபூதம் கட்டுப்படும். அப்படி கட்டுப்பட்டதான் தீ தீபூதம் அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு தான் அங்கே தீயை உருவாக்குது. அப்போது மந்திரம் என்பது அத்தகைய சக்தி வாய்ந்தது. ஸோ அவ்வாறு கண்ணகி மதுரை எரித்தவுடன் அவர் அப்படியே சென்று கொண்டு பயணித்த திசை தான் சேரர்கள் நாடாக இருக்கலாம். கண்ணகிக்கு அங்கே இன்னும் சில சேர நாட்டில் அதாவது கேரளாவில் கண்ணகி இன்னும் தெய்வமாக வழிபடுகிறார்கள். இங்கு அந்த முறை ஏனோ நாடுகள் காணாமல் போய்விட்டது. காரணம் மேபி பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தில் நல்ல ஆண்டு வந்தீர்கள், தன்னுடைய மன்னனை அழித்து விட்டால் என்ற ஒரு எண்ணங்கள் கூட மக்களிடையே அந்த கண்ணகியை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் விட்டுவிட்டிருக்கலாம். ஆனால் சேரர்கள் கண்ணகியை கடவுளாக ஏற்று அவர்கள் வாழ்ந்த மன்னர்கள் இன்றுக்கும் கண்ணகியை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். கண்ணகி வழிபடும் முறை இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அவள் தூய்மையாக வாழ்ந்தது, அவருடைய வாக்கு தூய்மையில் பத்தினியாக இருந்தது தான். அப்போது நம்ம வாழ்க்கை தூய்மையாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் நினைத்ததை கொடுக்கும். இதுதான் கண்ணனுடைய சிலப்பதிகார பதிவுகள் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் தூய்மையாகவும் நேர்மையாக இருக்கும்போது, இயற்கையோடு ஒத்துழைக்கும் போது இயற்கை நமக்கு ஒத்துழைத்து நாம் கேட்பதெல்லாம் இந்த படத்தில் அப்படியே கொடுக்கிறது. நம்ம எப்போ கன்னிங்னஸை போட்டு மாற்றிக்கிறோமோ அப்போது இயற்கை நம்மளை வெகு தூரம் போயிடுது. நம்ம சிரமத்துக்கு உள்ளாகப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்றது உங்களுக்கே கொஞ்சம் புலப்படும். அப்போ இத்தகைய கண்ணகியை நெருப்பை தன் கட்டுக்குள் கொண்டு
எரித்தது. அப்போ பஞ்சபூதத்துக்கு இத்தகைய சக்தி வந்தது நெருப்பு. அப்போ நெருப்பையும் வழிபட்ட தான் தமிழ் ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலங்கள் அடிப்படையில் நெருப்பை பிரதானமாக தமிழன் வணங்கவில்லை. அப்போ நெருப்பு இவ்வளோ பெரிய சக்தி என்பதை கண்ணையில் உணர்த்தியதால் நெருப்பை வளப்படை வணங்குகின்ற முறை நெருப்புக்கு தன்னுடைய புனித காரியங்களில் ரிச்சுவல் பிராக்டிஸில் கொண்டு வந்தது கண்டிப்பாக இந்த கண்ணகியினுடைய நிகழ்வில் தான் நிகழ்ந்திருக்கும். இதுக்கு சான்றுகள் ஒன்று தேட வேண்டிய இருக்கிறது. அது தேடி வேணால் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் இதனுடைய தாத்பரியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றது என்னுடைய கணிப்புகள் காலப்போக்கில் உண்மையாகலாம். ஸோ அதுக்கு சான்றுகள் கிடைக்கும் போது இந்த கணிப்புகள் உண்மையாகுது. சான்றுகள் கிடைக்கும் போது கணிப்புகளாகவே இருக்கிறது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிங்களா இந்த சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். ஸோ இந்த கண்ணகியிலிருந்து எப்படி தமிழன் நெருப்பு போதத்தை வைத்து ரிச்சுவல் பிராக்டிஸை ஆரம்பித்தான் என்பதை காண சான்றுகள் உங்கள் மூலம் பெற்றோ இல்லை எனக்கு பாடல் இனி அந்த காணொலியில் விரிவாக எப்படி வேதிக் கல்ச்சர்ஸ்க்கு இங்கிருந்து இந்த வழித்தடங்கள்லாம் போயிருக்கும் என்பதை கொஞ்சம் விரிவாக கூட பார்க்கலாம். அப்போது வேதிக் கல்ச்சர் பார்த்தா இன்க்ளூட் ஆகிருக்குது நெருப்பும். அதுக்கு முன்னாடி நீரை அடிப்படையாக வாழ்ந்த மனிதன், காற்று அடிப்படையாக வாழ்ந்தான். ஸோ இவன் நெருப்பையும் அதுக்குள்ளே எப்போ கொண்டு வந்தது மேபி கண்ணைக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். நம்ம கண்ணையில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்க முடியுன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ இதை பார்க்கலாம். இந்த காணொலிக்கான நன்றி. தேங்க்யூ.